நானும் 10th ஃபெயிலு, ஏதோ போய் சொல்கிறான்பா கூல் சுரேஷ் அப்படின்னு பாருங்க, மார்க் ஷீட்டோடு எடுத்துன்னு வந்துட்டான். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டது என் இயக்குனர் திரு செல்லம் அவர்கள். நானும் அவரும் ஒரு 10-15 வருடமாக நண்பர்கள். எனக்கு தெரிஞ்சு அவருடைய மனைவியை விட என்கிட்ட தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி நைட்லலாம் பேசுவோம், ஒரு 12 மணிக்கு அப்புறம் தான் பேசுவோம். அவங்க மனைவி கூட ஒரு நேரம் கோபத்தில் திட்டுறது என் காதில் கேட்கும், என்ன இவ்வளோ நேரம் கூல் சுரேஷ்ட அப்படி என்ன தான் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு மனம் திறந்து சினிமா மட்டும் இல்லை, அரசியல் சரி, பொது வாழ்க்கையும் சரி, வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாமே ஒரு கரைச்சி குடித்தவர் தான் இயக்குனர் செல்லம் அவர்கள். ஸோ நான் எனக்கு எதனா தெரியாத விஷயங்கள் இருந்தால் கூட டக்குன்னு அவர்கிட்ட கேட்பேன். அவர் அதை கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுவார், இல்லை குல்ஜி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு வித்தியாசமாக எதனா ஒன்று செய்யணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோன்னா கூட உடனே என்ன பண்ணுவாங்க, அவன் அப்படிதாப்பா பண்ணுவான், அது உருப்படாதுப்பா, இதெல்லாம் எங்கே முன்னுக்கு வரப்போகுது இப்படின்னு சொல்லி தட்டி விட தான் பார்ப்பாங்க. தட்டி கொடுக்குற ஆள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அப்படி நம்ம கீழே விழுந்துட்டா கூட, டேய் உன்னால் ஓட முடியும்டா, நீ மறுபடியும் ஓடு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணுறவர் தான் இந்த செல்லம் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரது ஒரு புதிய முயற்சி, தோற்றோரை போற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது +2 எல்லாம் ஃபெயில் ஆனவங்க, 10th ஃபெயில் ஆனவங்க, ஸோ அவங்களெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணி, நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து, இன்னமும் ஒரு எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து நல்லா ஒரு ஊக்கப்படுத்தி உன்னால் முடியும்னு சொல்லி சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு தாயாக இப்போ நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன் அவரை. அவர் நம்ம +2 மார்க் கம்மியாக எடுத்து தோற்றவர்களை ஒரு போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னாக்க, ஆக்சுவலாக நானும் தோற்றவன் தான். நானும் 10th ஃபெயிலு. நிறையா பேர் நினைப்பீங்க, சும்மா ஏதோ மேடைக்காக ஏதோ போய் சொல்கிறான்பா கூல் சுரேஷ் அப்படின்னு. இங்கே பாருங்க, மார்க் ஷீட்டோடு எடுத்துன்னு வந்துட்டான். என் மார்க் ஷீட்டை எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரம் தேவைப்படுது. ஸோ அந்த ஆதாரம் தேவைப்படுறதால தான் நான் மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா நான் 10th ஃபெயில் ஆனப்போ, அதுவும் தமிழில் ஃபெயிலு, சொன்னால் வெளியில் சொன்னால் வைக்க கேடு, தமிழில் ஃபெயிலு, 1 மார்க்கில் ஃபெயிலு. அப்போது எனக்கு ரொம்ப சின்ன பையன்றதுனால ஃபெயில் ஆனதுனால வெளியில் வர்றதுக்கே ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா காசு கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு மளிகை கடைக்கு பால் கடைக்கு போகிறது கூட அவ்வளோ வெக்கமாக போச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய தாய், அப்படியே அதெல்லாம் போடுறா, சரி ஏதோ நீ நல்லா தான் படித்த, உன்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி நான் மறுபடியும் எழுதி அதை பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தான்டா படித்த அப்படின்னு. ஆனால் உண்மையில் நான் நல்லா படிக்கலை. நான் தமிழ் 1ல் சரியாக எழுதலை. நான் அப்போ கூட அந்த பேப்பரில் எழுதினேன், சார் டீச்சர் என்னை நீங்கள் உங்கள் பையன் மாதிரி நினச்சி எப்படியாச்சும் மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதில் நான் எழுதினேன். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ அன்னைக்கு என்னை இந்த மாதிரி செந்தில் செல்லம் மாதிரி உள்ளவங்க அன்றைக்கி ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்றப்போ அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். இன்றைக்கி நான் வந்தது பெரிய விஷயம் இல்லை, நக்கீரன் கோபால் சார் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பல சிங்கம் பல முதலைகளை பார்த்தவங்க,
ரொம்ப துணிச்சலுக்கு பேர் போனவங்க. ஏதோ ஒரு பேட்டியில் கூட நான் பார்த்தேன், நக்கீரன் கோபால் சார் வந்து இதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கப்போ மீசையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ கூட நான் மீசையை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஒரு வீரத்தை காட்டியிருக்காரு. ஸோ அவரோட மீசைக்கே ஒரு வரலாறு உண்டு. நான் கூட சில படத்தில் நடிக்கும்போது டேரக்டர்கிட்ட கேட்பேன், சார் மீசை வேணால் நல்லா பெருசாக வைக்கவா அப்படின்னு. வேணாம்ப்பா, அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன், நான் மீசை வைக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒருத்தர் வேணும். அதுதான் நம்ம நக்கீரன் கோபால் சார். ஏன்னா மீசை வந்து எல்லாருக்குமே வளரும். அப்படி முறுக்கி விட்டு அப்படி ஒரு வீரம் இருக்குது இல்லையா, அது அவங்கவுங்க செஞ்சால் தான் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க ஆனந்த் ரவிச்சந்திரன் சார். பொதுவாகவே பாண்டிச்சேரி அப்படின்னாலே நமக்கு சரக்கு தான் ஞாபகம் வரும். இனிமேல் நம்ம ஆனந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா இன்றைக்கி தோற்றோரை போற்றும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல், உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கப்பா, ஓடிக்கிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்கிற விதமாக நம்ம ஆனந்த் சார் இருக்காங்க. அதனால் பாண்டிச்சேரினா சரக்கை விட்டுட்டு பாண்டிச்சேரினா ஆனந்தம் தான் இனிமேட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ நீங்கள் இவங்களெல்லாம் வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் உடன்பிறவா சகோதரர் காமேஸ்வரன் அவர்கள், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை பற்றி காலைல சார் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களாம் இங்கே வாழ்த்து வந்ததில் ரொம்ப சந்தோஷம். +2 ஃபெயில் ஆனவங்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. 10வது ஃபெயில் ஆனவங்களுக்கும் அந்த மாதிரி எதுவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். நன்றி. வாங்கம்மா தங்கச்சி வாங்க. இல்லை ஒன்றும் இல்லை தாங்க, எல்லாம் எதோ எதிர்பார்ப்பாங்க, அந்த தங்கச்சியை கூப்பிட்ருக்கானே ஏதோ நடக்க போகுது போல். அப்படிலாம் இல்லைங்க, நான் திருந்திட்டேன். இது ஆக்ஷன் மேடம்.